ஸ்ரீ குருப்யோ நமக. ஆலினால் அழகாபுரம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருளிய மகா வாக்கியமான சும்மா இரு சொல்லற. இந்த மகா வாக்கியம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா, இதற்கு பிரமாணம் கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியில் 12வது பாடல். செம்மான் மகளே திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் அறிந்திலனே அம்மா பொருள் அறிந்திலனே. இந்த அனுபூதி தான் இதற்கு பிரமாணம். சும்மா இரு சொல்லற அப்படின்னா அருணகிரிநாதர் எதை சொல்றார், எதற்காக சொல்றார், அதற்கு உண்டான பலன் என்ன, அதை எப்படி நாம் அனுபவத்தில் கொண்டு வருவது, இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். சும்மா இரு சொல்லற. முதல்ல சும்மா இரு. சும்மா இரு என்பது அருணகிரிநாதர் எதை குறிக்கிறார்? சும்மா இரு அப்படின்னா சும்மா சோம்பேறித்தனமாக இருப்பது அல்ல. இது ஸ்தூல சரீரத்தை குறிப்பதே அல்ல. அப்ப எதை குறிக்கிறது அப்படி என்றால், இது சூக்ஷ்ம சரீரமான நமது மனதை குறிக்கிறது. சும்மா இரு, மனதை சும்மா இரு. எதுக்காக சும்மா இருக்கணும்? மனது ஓடிண்டே இருக்கு. மனசு எப்படி ஓடுறது? ஒன்று பாஸ்டை பற்றி ஓடுறது, இல்லைன்னா ஃபியூச்சரை பற்றி ஓடுறது. ஸோ அதை சும்மா இருக்க சொல்கிறார். சொல்லறேன்னு சொல்லியிருக்கார், செயலறேன்னு நம்மள சொல்லலை. ஸோ இந்த சொல்லற அப்படிங்கிறது தான் மனதை பற்றி சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம். ஸோ சொல்லற, அப்போ சொல். அப்போ மனம் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ். மனம்ங்கிறது ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ். தாட் ஓடிண்டே இருக்கிறது தான் மனம். சரி, அது எப்படி ஓடுறது? இந்த தாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, வேர்ட்ஸில் தான் இருக்குது, சொல்லில் இருக்குது. நம்மளுடைய தாட்டெல்லாம் சொல்லில் தான் இருக்குது. ஒரு சொல் உருவாகணும் அப்படின்னா அதற்கு ஒரு மொழி வேணும். இப்போ சும்மா இரு சொல்லற அப்படின்னா, ஒரு காது கேளாத ஒரு ஊமைக்கு சும்மா இரு சொல்லற அப்படி இருந்தால் அவளுக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னா அவளுக்கும் கிடைக்காது. அவளுக்கு தாட்ஸ் சொல் இல்லையேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவளுக்கு சொல் இருக்குது. என்னென்னா சைன் லாங்குவேஜ், சைகை மொழி தான் அவளுடைய சொல். ஸோ அவளுடைய தாட்ஸ் சைகையில் ஓடும். ஸோ அதனால சொல்லற அப்படின்னா அவரவர்களுக்கு என்ன லாங்குவேஜ் அப்ளை ஆகுதோ அது. ஓகே, சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ நம்ம தாட்ஸ் எல்லாம் சொல்லாவே இருக்கு. அப்போ நம்ம சொல்லலாமா? அவர் தாட்ஸ் ஆர் இம்ப்ரிசன்ட் பை வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ், சொல் அப்படின்னாலே அதற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அதற்கு ஒரு மீனிங், ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. ஸோ ஒரு எல்லை உள்ள ஒரு மனசை வச்சுட்டு, ஒரு சொல்லை வச்சுட்டு நம்ம எப்படி எல்லை இல்லாத அந்த பரம்பொருளை புரிஞ்சுக்க முடியும்? ஸோ அவர் தாட்ஸ் ஆர் இம்ப்ரிசன்ட் பை வேர்ட்ஸ் அண்ட் வி ஆர் இம்ப்ரிசன்ட் பை தாட்ஸ். அப்போ நம்ம தாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேர்ட்ஸ் அப்படின்னு நம்மளால ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எதற்கு சமம் அப்படி என்றால் சொல்லிற்கு சமம். அதனால்தான் அருணகிரிநாதர் சொல்லற அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, அப்போ நம்மளுடைய மைண்டு ஃபுல்லாக தாட்ஸ் இருக்குது, அந்த தாட்ஸ் எல்லாம் வேர்ட்ஸாக இருக்குது. அறன்னு சொல்கிறார், அதை நீக்கணுங்கிறார். அதை எப்படி பண்ணுறது? அப்படி அதை நீக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சும்மா இரு சொல்லற என்பதற்கு அர்த்தம் பார்த்து விட்டோம். ஏன் அப்படி சொல்லியிருக்கார்?
எதற்கான இந்த மகா வாக்கியத்தை முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அருளியிருக்கிறார்? 4 வேதங்களிலும் 4 மகா வாக்கியங்கள் வந்திருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம, தத்துவமசி முதலான மகா வாக்கியங்கள் இருக்கு. ஸோ அந்த மகா வாக்கியங்களை நம்ம அதோடைய பிரயோஜனம் என்னன்னா முக்தி. அந்த முக்திக்கு சாதனம் தான் இந்த சும்மா இரு சொல்லற. ஸோ இதுவும் ஒரு மகா வாக்கியம் தான், முருகன் அருளி செய்த மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியம் இதனுடைய பிரயோஜனம் என்ன? நாம எதை படித்தாலும் அதோடைய அர்த்தம் என்ன, அதை யார் யாருக்கு ரிலேட்டடா இருக்கு, அதிகாரித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது அதிகாரித்துவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். இது மனிதனாக பிறந்த அனைவருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் இது. ஸோ இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளது. இதற்கு ஒரு டூல் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சாதனமாக இந்த சும்மா இரு சொல்லற. ஓகே, ஸோ பிரயோஜனம் என்ன அப்படின்னா இது முக்தி சாதனம். இதுதான் இதோடைய பிரயோஜனம். ஓகே, இந்த முக்தி சாதனத்தை நாம் எப்படி அடையிறது, அதற்கு உண்டான வழிகள் என்னென்ன? சும்மா இரு அப்படின்னா மனசு ஓடாம இரு. மனசு ஓடாம இருக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னா பல ஆப்ஜெக்ட்ஸ் தேடி ஓடுறது. ஸோ ப்ளூரல்ல இருக்கு, பன்மைத்தன்மையாக இருக்கிறது நம்மளுடைய மனசு. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் அப்படிங்கிறது மூலமாக இந்த பன்மைத்தன்மையிலேருந்து ப்ளூரல்லேருந்து சிங்குலருக்கு கொண்டு வரணும். அப்போ ஒரு நாமாவை, அதுக்கு தான் அந்த மகான்கள்லாம் கையில் தண்டம் வச்சுட்டு இருக்கா. நீ என்னோட தண்டத்தை பிடிச்சிக்கோ, என்ன பிடிச்சிக்கோங்கிறதுக்கு தான். அந்த குச்சியை அந்த குரங்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே விடாமல் பிடிச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம மனசும் அப்படி தான், மகான்களை நம்ம பிடிச்சிக்கும் பொழுது ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ப்ளூரலாக இருக்கிறத சிங்குலராக நம்ம கொண்டு வரணும். சிங்குலராக கொண்டு வரத்துக்கு நம்ம கந்தரலங்காரத்தில் சொல்லியிருக்கா, விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். மெய்மை குன்றா மொழி அப்படின்னா எப்பொழுதுமே அது சத்தியம். நேத்திக்கும் சத்தியம், இன்னைக்கும் சத்தியம், நாளைக்கும் சத்தியம். ஸோ அந்த மாதிரி எப்பொழுதுமே சத்தியமாக இருக்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, அது வார்த்தையே கிடையாது, ஏன்னா சொல்லற, அது வார்த்தையே கிடையாது, அது மௌனம். மௌனம் மட்டுமே மெய்மை குன்றா மொழி. அப்போ மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். அப்போ முருகனை எவ்வளவு தூரம் நம்ம முருகா 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 முருகான்னு நம்ம தியானம் பண்ணுறோமோ, ஸோ பல பொருட்கள் மேலே அலைஞ்சின்னு இருக்கிற மனசு ஒரு பொருள் மேலே நம்மளுடைய கவனம் அதில் வரும். ஸோ அப்போ முருகா அப்படின்னு ஒரு பொருளில் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா சொல்ல 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 அப்படியே என்ன ஆகும், ஒரு எண்ணத்துக்கும் ஒரு முருகனுக்கும், இப்போ எண்ணமெல்லாம் முருகன் ஆயிடுத்து, அப்போ ஒரு முருகனுக்கும் அடுத்த முருகனுக்கும் நடுப்புற ஒரு இடைவெளி வரும். அந்த இடைவெளியே இறை. ஸோ அந்த இடைவெளியே நம்ம முதல்ல இனிஷியலாக பிட்டு பிட்டாக வரும், இன்டர்வல்ஸ் பிட்டு பிட்டாக வரும். ஆனால் அந்த இன்டர்வலுடைய சைஸை நாம் ஏற்றிண்டே போகணும், சைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்போ இடைவெளி அற்ற இடைவெளி, அதுக்கு ஆதியும் இருக்காது அந்தமும் இருக்காது, அதே இறைத்தன்மை, அதுதான் இறைத்தன்மை. ஸோ இந்த இடைவெளியற்ற இடைவெளியை நாம் கிரியேட் பண்ணுறதுக்கு மெடிடேஷன், முருகா எனும் நாமம் நமக்கு இருந்து துணை புரியும். அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, முருகா 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 முருகான்னு சொல்லும் பொழுது அப்போ முருகனுடைய நாமத்தையும் நினச்சிக்கிறோம், முருகனுடைய உருவத்தையும் நினச்சிக்கிறோம். சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த முருகனோட உருவம் மறையும், அப்புறம் அந்த நாமமும் மறையும். ஸோ முருகனுடைய நாமம் அப்படிங்கிறது சொல் அப்படின்னா அதற்கு உண்டான அர்த்தம் முருகனுடைய உருவம் இல்லையா? எந்த வார்த்தையை நம்ம சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ இப்போ இதோடைய சும்மா இரு சொல்லறவுடைய நோக்கமே ஒரு வார்த்தையையும் அதனுடைய பொருளையும் நாம் பிரித்து எடுக்கிறது தான். ஸோ அப்போ முருகாங்கிற நாமத்திலேருந்து அந்த நாமி முருகன் முதல்ல ஃபேட் ஆவார், நம்ம ஈகோ பூரா டிசால்வ் ஆகிடும். ஒரு ஸ்டேஜில் அந்த முருகன்கிற வார்த்தையுமே மறைஞ்சு போயிடும். ஸோ அப்போ இறைத்தன்மை, நம்மளும் அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியப்படுற இடம் இதுதான். ஸோ இந்த சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற வாக்கியத்துக்கு என்ன கடைசி டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா அந்த முக்தி தான்.
ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம்தான் இந்த மகா வாக்கியத்துடைய பொருள். ஸோ இந்த மெடிடேஷன் உடனே எல்லாம் வராது. ஸோ அதுக்கு ப்ரீதிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். முதல்ல இந்த மூச்சை மட்டும் ஃபாலோ பண்ணுறது. எண்ணம் எதுவுமே நம்ம வந்து கவனிக்கக்கூடாது. எண்ணத்தை நம்மளால் வந்து நிறுத்தவே முடியாது. அதை வந்து நம்ம ஒரு சாட்சியாக இருந்து கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளே ஒரு குழந்தை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டே இருந்தால் அது பண்ணுறதை நிறுத்திடும். அதே மாதிரி நாம் வந்து ஒரு சாட்சியாக இருந்து நம்மளோட எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்தோம்னா அந்த எண்ணம் அப்படியே ஃபேடாகி மறைஞ்சே போயிடும். அந்த எண்ணம்ங்கிறதே இருக்காது. ஸோ வார்த்தையும் அதன் பொருளையும் பிரித்து எடுப்பதே இதன் நோக்கம். வார்த்தையும் பொருளையும் பிரித்தலே சும்மா இரு சொல்லற. இந்த வார்த்தையும் பொருளையும் பிரிக்கும் பொழுது முதல்ல நமக்கு ஏற்படுறது மனோலயம். ஒரு இடத்துல நம்மளுடைய ஃபோக்கஸை, நம்மளுடைய கவனத்தை வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுதான் மனோலயம்னு பேர். அந்த மனோலயம் முதல்ல வந்தால் தான் மனோநாசம் ஏற்படும். ஸோ இதுதான் சும்மா இரு சொல்லற என்பதன் விளக்கம். ஸோ இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இதை வந்து டெய்லி நம்ம அனுபவத்தில் கொண்டு வரணும். அனுபவத்தில் கொண்டு வரும்போது நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த உலக விஷயத்துலேருந்து நாம் விடுபட்டு சுதந்திரமாடுறோம். ஸோ சொல்லற எப்போ வந்து ஒரு சொல்லுலேருந்து நாம் விடுபடுறோமோ, சொல் இஸ் ஈக்குவல் டு தாட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எண்ணம் ஒரு சொல்லுலேருந்து விடுபடுறது, ஒரு எண்ணத்துலேருந்து விடுபடுறது. எப்போ ஒரு நம்ம மனசு எண்ணத்துலேருந்து விடுபடுறதோ அதுதான் முக்தி. இதுதான் அருணகிரியார் நமக்கு அருளிய மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியத்தோட பலனை அந்த அனுபூதியிலேயே சொல்லிட்டார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். செம்மான் மகள் அப்படிங்கிறது நம்ம மேலோட்டமான அர்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னா வள்ளி. செம்மான் மகளை திருடும் திருடன்னா வள்ளியை திருடும் திருடன் வந்து முருகன். அந்த முருகனுக்கு பிறவான் இரவான், பிறப்பு இறப்பு என்ற அந்த ஆதி அந்தம் இல்லாத ஒரு பரபிரம்மம் அது அப்படின்னு சொல்லியிருக்கார். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, அவர் வந்து பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னு சொல்லியிருக்கார். முதல்ல வந்து செம்மான் மகளை திருடும் திருடன், செம்மான் மகள் வள்ளி அப்படிங்கிறது லட்சியார்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா வந்து எந்த அளவுக்கு பக்தி செலுத்துறதோ அதை பொறுத்து பெம்மான் முருகன் வந்து திருடின்னு போறார் அந்த பரமாத்மாவை. இது வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியம். இது அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமாறதை தான் சொல்லியிருக்கு. அதுதான் இதோடைய பலன். எது? சும்மா இரு சொல்லற. ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஆகும். அப்படி ஆன பிறகு அவருடைய அனுபவம் என்ன? பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னா இதுக்கு வந்து அர்த்தம் தெரியலேன்னு வந்து அருணகிரியார் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம்தான். எப்போ ஒரு முருகன் வந்து அவர் நாக்குல வேளால வந்து அனுகிரகம் பண்ணினாரோ அப்பயே அவருக்கு வந்து அந்த பரமாத்மாவோட இயல்பு வந்து இவருக்கு வந்துடுறது. ஸோ அதனால இவருக்கு ஒன்றும் அர்த்தம் தெரியாமல் இல்லை. சொல்லற அப்படிங்கிற அந்த பொருள் ஒன்றும், அவர் வார்த்தையையும் பொருளையும் பிரித்து எடுத்துட்டார். ஸோ பொருள் எனக்கு தெரியல, வார்த்தையாக தான் நிற்கிறது, அந்த இடத்துல பொருள் இல்லை, அதுதான் முக்தி. பொருள் இல்லாமல் இருக்கிறது தான் முக்தி. வார்த்தையும் பொருளையும் சேர்த்தோம் அப்படின்னா நாம் வந்து இந்த லௌகீகத்திலேயே தான் இருந்துட்டு இருப்போம். எப்போ வார்த்தையும் பொருளையும் நாம் பிரிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்படும். இப்பேற்பட்ட மகா வாக்கியத்தை அருளிய அருணகிரியாரது ஜெயந்தியான ஆணி மூலத்தன்று இந்த உத்தமமான அவருடைய மகா வாக்கியத்தை உங்களுடன் கலந்து பேசியது எனக்கு மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆலினா